கியாம் தொழுகையில் நிற்கிறோம் பார்த்தீங்களா, கியாம் என்பது ஒரு ஃபர்லு. தொழுகையில் நிலை நிற்பது, நின்று தொழுவது என்பது நிற்க சக்தி பெற்றவர்கள் நிற்பது ஃபர்லு. அந்த கியாம், அதுக்கு அரபியில் கியாம்னு சொல்லுவாங்க. அந்த கியாம் அடியானுக்கும் ஆண்டவனுக்குமான உறவு. நான் உன் முன்னால் நிற்கிறேன், நான் உனக்கு முன்னால் நிற்கிறேன் என்கின்ற அந்த உறவை முதலாவதாக, நான் அபுது, நீ ஆண்டவன் படைத்தவன், நீதான் இறைவன் என்கின்ற அந்த உறவை முதலாவதாக ஏற்படுத்துவது கியாமாக இருக்கிறது என்று ஒரு பார்வையை முன்வைக்கிறார்கள். அடுத்து ருக்கு செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ருக்கு என்கின்ற அந்த செய்தி தன்னுடைய அறிவை பணிய வைப்பது. இந்த அறிவுக்கு ஒன்றும் இல்லைப்பா, அறிவாலாம் எதையுமே சாதிக்க முடியாது, அறிவு என்பது முழுமையாக எதையும் சாதித்து காட்டிவிட முடியாது என்று அந்த அறிவை பணிய வைக்கின்ற இடம்தான் ருக்கு என்ற அந்த நிலையாக இருக்கிறது என்று சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். அதே போல சுஜூத் செய்கிறோம் பாருங்க, தன்னுடைய சிரசை நெற்றியை பூமியில் வைக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் சஜிதான்னு சொல்லுவாங்க. சுஜூதுன்னா அரபியில் அதுக்கு பன்மை, சஜிதாவுடைய பன்மை. அப்படி சுஜூது செய்வது இருக்கிறது, அந்த சுஜூத் என்பது தன்னுடைய இதயத்தை முழுமையாக இறைவனிடத்திலே சரணடைய செய்து விடுவது. அந்த இதயத்துக்குள்ள வேறு எதுவும் போகாது, இதயத்துக்குள்ள வேறு எதுவும் போகாது. ஒன்லி ரப்பு ரப்பு ரப்பு, படைத்தவன் 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 என்கின்ற ஒன்றை அந்த இதயத்திற்கு கொண்டு வருகின்ற நிலைதான் சுஜூதுடைய நிலையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போன்ற யுத்த களங்களிலே சஜிதாவில் இருந்து இறைவனிடத்திலே அந்த போர்க்களங்களில் வெற்றியை தேடினார்கள், தன்னுடைய சஹாபாக்களுக்கான பாதுகாப்பை தேடினார்கள் என்பதை பார்க்கும். எங்க வச்சிங்க, அந்த இதயத்தை ரப்போடு இணைத்து விட்டு ரப்பிடத்தில் கேட்கிறார்கள், இப்போ உன்னுடைய அடிமை, நாங்களாம் உன்னுடைய அடிமை, உன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி என்று சொல்லி அந்த நிலையை அந்த இடத்துல சுஜூதை வைத்து கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதான் சொல்றாங்க, சுஜூத் என்பது இதயம் முழுமையாக சரணடைந்து விடுவது. அதற்கடுத்து தஷஹுத், அத்தஹியாத்து இருப்பு உட்கார்றோம் பார்த்தீங்களா, உட்காந்து அத்தஹியாத்துல் இல்லாஹின்னு சொல்லி ஓதுவோம் பாருங்க. அந்த இருப்பு இருக்கிறதே, அந்த இருப்பிலே நான் என்பதை கைவிட்டு விட்டு நீதான், எல்லாமே நீதான், எல்லாமே நீதான் என்கின்ற அந்த நிலைக்கு வருவதுதான் அந்த அமர்வு, அந்த இருப்பு, அந்த தஷஹுதுடைய நிலை என்று தொழுகையினுடைய ரகசியங்களை பற்றி, அந்த நிலைகளினுடைய அந்த ரகசியங்களை பற்றி இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லித் தருவதை பார்க்கிறோம்.